பார்த்தீங்கன்னா எப்படின்னா இருக்கு? அகத்தியா படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. படம் மக்களுக்கு பழங்கால மருத்துவ முறையை எதுக்கு மறந்தோம் இந்த ஜென்ரேஷனுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி படம் அருமையாக வந்திருக்கு. அதை வந்து ஹாரர் ஃபிலிம் மூலிமா கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. குடும்பத்தோட ஃபேமிலியோட வந்து பாருங்கள். படத்துக்கு ஒரு 80 மார்க் கொடுக்கலாம். கண்டிப்பாக 80 மார்க் கண்டிப்பாக கொடுக்கலாம். அப்படி என்னதான் அந்த படத்தில் இருக்கு? நம்ம இயற்கை மருத்துவம் முதல்ல அதுதான் கான்செப்டே. இந்த இயற்கை மருத்துவம் சின்ன சின்ன பசங்க குழந்தைங்க எவ்வளோ நோய்கள்லாம் வருது. அந்த நோயெல்லாம் இந்த மாதிரி மூலிகை இதெல்லாம் நம்ம கரெக்டாக கொண்டாந்து நம்ம இது பசங்களுக்கு பெரிய பெரிய வயசானவங்களுக்கெல்லாம் பண்ணியிருந்தோம்னா இன்றைக்கி இவ்வளோ மருத்துவத்துறையில் இவ்வளோ வந்து நம்ம போய் பணத்தை வேஸ்ட்டாக இது பண்ணி பணம் இல்லாதவங்களுக்கெல்லாம் வந்து இந்த இயற்கை மருத்துவம் மூலியமாகவே குணப்படுத்தலாம் அப்படிங்கிறத நல்லா சொல்லியிருக்காங்க. ஹாரர் ஃபிலிம் இது. படத்தில் வந்து அந்த ஹாரர்லாம் வந்து அந்த சவுண்ட் எஃபெக்ட் அதெல்லாம் அவ்வளோ அருமையாக வந்துருக்கு. இந்த அர்ஜுன் படமா இருக்கட்டும், ஜீவா படமா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே ஒருத்தர் ஃபைட் நல்லா பண்ணுவாங்க, ஒருத்தர் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, ஒருத்தர் நல்லா காமெடி பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த படத்துல எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை? காமெடி இருக்கு, ஃபைட் இருக்கு, லவ் இருக்கு. இந்த படத்துல லவ்வை பொறுத்த வரைக்கும் ஹாரரோட வருது. அது ஜீவா அருமையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஜீவாவுக்கு காமெடி நல்லா வரும், காமெடி நல்லா பண்ணியிருக்காப்புல. அர்ஜுனுக்கு ஆக்ஷன் பிளாக்கு அருமையாக பின்னி உதறி இருக்காரு. படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இது யாருடைய படம் சொல்லுவீங்க? அர்ஜுன் படம் சொல்லுவீங்களா, ஜீவா படம் சொல்லுவீங்களா? இது வந்து 2 பேருக்கும் ஒரு கம்பேக்கு. படம் வந்து அர்ஜுனுக்கு கொஞ்சம் நல்லா வெயிட்டாக ரோல் இருக்குது. ஆனால் வந்து ஜீவா கூட இல்லைன்னா இந்த படம் வந்து அந்த அளவுக்கு இதாக இருக்காது. ஜீவாவும் அதில் சேர்ந்ததுனால தான் படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இப்போ ஜீவா கம்பேக்காக இருக்குமா இல்லை அர்ஜுன் கம்பேக்? 2 பேருக்குமே கம்பேக் தான் இந்த படத்தில். ஏன்னா 2 பேரும் பெரிய நடிகர். ஆமாம் ஆமாம். ஆனால் இப்போதைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டவுனில் தான் இருக்கு. ஜீவாவுக்கு இந்த படத்தின் மூலியமா கொஞ்சம் மார்க்கெட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஏறும். படமும் நல்ல வாய்ப்புகள் வரும். இதேமாரி கதை அம்சமாக கொண்ட படத்தை அவர் தேர்ந்தெடுத்து நடிக்கணும். அர்ஜுனுக்கு இனிமேல் கம்பேக் மாரி கொடுப்பாங்க. படமும் அருமையாக வந்திருக்கு. ஏன்னா அவர் தொடர்ந்து விஜய், அஜித் கூட எல்லாரும் கூட நடிச்சிட்டு வர்றாரு. ஓகேங்களா? இந்த படமும் பார்த்தா தனித்துவமாக நடிக்காம இப்பயும் பார்த்தா ஒரு ஹீரோ கூட நடிக்கிறார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹீரோ கூட இணைஞ்சு நடிக்கிறாரு. ஹீரோட இணைஞ்சு நடிச்சாலும் அவருக்குள்ள ரோல் கொடுத்தா தான் அவர் நடிக்கிறாரு. அவருடைய ரோல் வந்து நல்ல அந்த கதாபாத்திரம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பார்த்து தான் அவர் நடிக்கிறாரு. ஹீரோக்காக அவர் நடிக்கல. அவருடைய கதாபாத்திரம் கரெக்டாக கொடுக்குறதுனால தான் படமும் அந்த மாதிரி அவருக்கு அந்த பேர் கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க. படம் அருமையாக வந்துருக்கு. ஓகே. நான் எத்தனை மார்க் கொடுப்பீங்க? படத்துக்கு 80 மார்க் கொடுக்கலாம். 80 மார்க் கொடுக்கலாம். ஓகே, நன்றி.